botw vlogs. Hello everyone, welcome back to my channel botw vlogs. இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுக்கு நம்ம ப்ளம் கேக் தான் செய்ய போறோம். இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து ஒரு 1/4 கப் திராட்சை சேர்த்துக்கோங்க. நான் Black and Golden ரெண்டு மிக்ஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். அப்புறம் ப்ளம்ஸ் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. இது வந்து வால்நட்ஸ் வந்து நான் நல்லா சாப்பரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வால்நட்ஸ் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்கோங்க. அப்புறம் பாதாம் வந்து ஒரு 1/4 கப் நான் சேர்த்துருக்கேன். பாதாமும் அது மாதிரி சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த நட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு வேண்டாம், கம்மியாக வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ நான் இதில் வந்து 2 டேட்ஸ் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நான் சீட் எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான் டேட்ஸு. அப்புறம் ஒரு 1/4 கப் வந்து டியூட்டி ஃப்ரூட்டி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து முந்திரி. இந்த ப்ளம் கேக் வந்து நம்ம ஆல்கஹால் இல்லாமல் சேர்ப்போம். இது வந்து நான் ஆரஞ்சு ஜூஸ் வந்து ஒரு 1/2 கப் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நட்ஸ் எல்லாமே ஆரஞ்சு ஜூஸில் வந்து நல்லா ஊறணும். அது மினிமம் 1 ஹவராவது வைக்கணும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா 5 to 6 ஹவர்ஸ் கூட நீங்கள் வைக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ண போகிறோம். நான் வந்து 1/2 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 1/2 கப் மைதாக்கு வந்து நம்ம 1/2 கப் கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறோம். அடுத்து வந்து 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அப்புறம் சால்ட் ஒரு பிஞ்சு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு பவுலில் வந்து 2 முட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த முட்டையை வந்து நம்ம நல்லா பீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இதில் 1 கப் பவுடர்ட் சுகர் சேர்த்துக்கோங்க. பவுடர்ட் சுகர் சேர்த்து நல்லா திரும்ப பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் வந்து ஒரு 1/2 கப் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து 1/2 கப் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து வெண்ணிலா எசன்ஸ். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேட்டரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மைதாவும் கொக்கோ பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. முதல்ல பாதி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ மீதி இருக்கதும் சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சுருக்க நட்ஸ், ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுருக்க வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக ஒரு ஐட்டம் வந்து நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம 1 டீஸ்பூன் வந்து பட்டை பவுடர் வந்து இதில் சேர்க்குறோம். இதோட வந்து நீங்கள் நட்மேக் பவுடர் இருந்தால் அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். என்கிட்ட நட்மேக் பவுடர் இல்லை, அதனால் நான் வந்து வெறும் சினமன் பட்டையோட பவுடர் மட்டும் சேர்க்குறேன். அப்படி உங்ககிட்ட வந்து இதை பவுடராக இல்லைன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பட்டையும் கிராம்பும் ரெண்டும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி அதை கூட நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ எப்படி வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதை நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ளம் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் ஆல்ரெடி என்னோடய பேக்கிங் ட்ரே வந்து லைன் பண்ணி வச்சுட்டேன். பேக்கிங் ஷீட் போட்டு ஸோ இப்போ வந்து இதை பேட்டர் மாற்றியாச்சு. இப்போ நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ எதாவது ஏர் பபிள்ஸ் இருக்காது. இப்போ ஃபைனலாக நம்மளுக்கு எப்படி உங்களுக்கு பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கார்னிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து கலர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் முந்திரி வந்து மேலே ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ஜஸ்ட் டெக்கரேட் பண்ணுறது மஃபின்ஸில், கேக்கில் இதெல்லாமே நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து இதை ப்ளம் கேக்கில் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக ஆல்மண்ட்ஸும் ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம சூப்பர் ரிச் ப்ளம் கேக் வந்து பேக் பண்ண போகிறோம்.
இதை வந்து அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் வந்து 30 to 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணுங்கள். அவன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய பாத்திரம் இல்லைனா ஒரு கடாய் ஏதாவது எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு 40 to 50 மினிட்ஸ் ஆகும். நீங்கள் வந்து ஃபேனில் பண்ணிங்கன்னா அதை மாதிரி வந்து பேக் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து டூத் பிக் வச்சு செக் பண்ணுங்கள் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம். இப்போ அவனால் வந்து மேக்ஸிமம் 30 to 40 மினிட்ஸ்க்குள்ளே பேக் ஆகிடும் 180 டிகிரியில் வச்சா. ஸோ இப்போ நம்ம பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அன்மோல்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ளம் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இதில் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ தட் அது வந்து நீங்கள் பண்ணாதீங்க. இது வந்து நான் கார்னிஷ் பண்ணும் போது எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து இதை வச்சுருந்தேன். இது வந்து ப்ளம்ஸ் கிடையாது. இது என்னென்னா இந்த மஃபின்ஸ் மேலெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு வைப்பாங்க. அது வந்து ரவுண்டாக இருக்கும், உள்ளே வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும். ஸோ நான் வந்து பேக் பண்ணும் போது என்ன ஆகிடுச்சுன்னா அந்த உள்ளே இருக்க ஜூஸும் வந்து வெளியே வந்திருக்கு. ப்ளஸ் அந்த எங்கெல்லாம் வந்து அது வச்சுருந்தனோ அந்த இடம்லாம் வந்து கிராக்ஸ் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் கார்னிஷ் பண்ணும் போது வெறும் முந்திரி பாதாம் அதை மாதிரி மட்டும் வைங்க. இது வந்து வைக்காமல் பேக் பண்ணுங்கள். அப்போ வந்து இந்த கிராக்ஸ் வராது. ஸோ அதுதான் நான் பண்ண மிஸ்டேக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.